ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் பார்ட் 24 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 24 அண்ட் 25 இதில் என்ன லெசன் நம்ம பார்க்க போகிறோம்னா, ஹிஸ்ட்ரியில் மராத்தியர்கள். ஓகேங்களா, இந்த மராத்தியர் பாடத்தை தான் நம்ம பார்ட் 24 அண்ட் 25ல பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 24ல் ஒரு 10 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்ட் 25ல் உங்களுக்கு ஒரு 13 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ அதோட நம்ம மராத்தியர்கள் டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த 2 வீடியோ முடிக்கும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம போயிடலாம். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டாதேவ். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஓகேங்களா, சிவாஜி ராஜ்கோட் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார். இதுவுமே கரெக்டு. சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1665 சூறாடினர் போட்டிருக்காங்க. இது தப்பு. 664 தான் சூறையாடினர். ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதே மாதிரி 1674 சத்ரபதி என்னும் பெயரில் முடிசூட்டி கொண்டார். இதுவுமே கரெக்டு தான். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், சிவாஜியின் பாதுகாவலரான தாதாஜி கொண்டாதேவ் 1649 இயற்கை எய்தியதால் சிவாஜி முழுமையான சுதந்திரம் பெற்றவர் ஆனார். இவருடைய கார்டியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதே. அவர் எப்போ இயற்கை மரணம் இது பண்ணாருன்னா 1649 அவர் இயற்கை எய்தினார். சரிங்களா, அதனால் அவருடைய தம் தந்தையாருக்கு சொந்தமான கொண்டாதேவால் நிர்வகிக்கப்பட்ட ஜாகிரையும் சிவாஜி பெற்றார். ஓகேங்களா, அதிலிருந்து அவருடைய ஆட்சி காலம் தொடங்க ஆரம்பிச்சது. ஓகேங்களா, சிவாஜி மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து ஜுவாலியை கைப்பற்றினார். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1656. ஓகேங்களா, அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா 1951 பிஜப்பூரின் குறிப்பிடத்தகுந்த தளபதியான அப்சல் கான். ஸோ பிஜப்பூர் சுல்தான் தளபதி அப்சல் கானை கொல்றாரு. 1663 அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியுமான செஷ்கான் ஓகேங்களா சிவாஜியை காயப்படுத்தி துரத்தி அடித்தார். அதுக்கப்புறமா என்ன ஆகுது? இதற்கும் மேலாக அவர் 1664 அரபிக் பெருங்கடலில் அமர்ந்திருந்த முகலாயர் முக்கிய துறையான சூரத் நகரை சூறையாட தமது படைகளை அனுப்பி வைத்தார். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா, 1670 சிவாஜி 2வது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த போது முகலாய படைகளால் தடுக்க முடியவில்லை. ஸோ அப்போ என்ன நடக்குது? 1674 என்ன ஆகுது? சத்ரபதி சிவாஜி என்னும் முடிசூட்டி கொண்டார். ஸோ இது எப்போ அரபிக் பெருங்கடையில் சூரத் நகரை இது பண்ணாங்கன்னா 1664. ஓகேங்களா, இங்கே 65 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதே மாதிரி 1674 அவர் முடிசூட்டி கொண்டார் சத்ரபதி சிவாஜி அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஓகே. ஸோ ஒரே கொஷினில் நம்ம 3 இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிவாஜியின் அஷ்டபிரதானத்தில் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா நியாயதாஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேபிளோ காலம். இது கண்டிப்பாக நமக்கு ஹை லெவல் ஆஃப் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த டேபிளோ காலம்லேருந்து நமக்கு மேட்ச் கேட்கலாம், இல்லைனா ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம், இல்லைனா டைரக்ட் கொஷின் மூலமும் கேட்கலாம். சரிங்களா, ஸோ அப்போ இங்கே பார்த்துக்கோங்க. பந்த் பிரதான் இல்லைனா பேஷ்வானா யாருன்னா பிரதம அமைச்சர், அமத்யா மஜிம்தார்னா நிதி அமைச்சர், சுர்நாவிஸ் சச்சிவ் செயலர், வாக்கிய நாவிஸ் உள்துறை அமைச்சர், சர் இ நௌபத் இல்லைனா சேனாதிபதி தலைமை தளபதி, சுமந்த் இல்லைனா துபீர் வெளித்துறை அமைச்சர், நியாயதாஸ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். இவங்க 8 அமைச்சர்கள் சிவாஜியோட அஷ்டபிரதான் அப்படின்ட்டு இந்த 8 அமைச்சர்களை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதில் தலைமை நீதிபதினா யாருன்னா நியாயதாஸ். ஓகேங்களா, பண்டித் ராவ் தலைமை அர்ச்சகர். தலைமை அர்ச்சகர். சுமந்த் வெளித்துறை அமைச்சர் இல்லைனா துபீர்னு சொல்லுவாங்க. பந்த் பிரதான் இல்லைனா பேஷ்வானா பிரதம அமைச்சர். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3வது கொஷின் பாருங்கள். 3ஆம் பானிபட் போர் ஆங்கிலேயரின் அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்தது. இத்தோல்வி மராத்தியரையும் முகலாரையும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு பார்த்தா கரெக்டான விளக்கம் தான். ஓகேங்களா, 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு, அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனுமே கரெக்டு தான். ஸோ 3வது பானிபட் போர் பாருங்கள், இந்திய வரலாற்றில்
1761 நடந்த 3ஆம் பானிபட் போர் முக்கிய முடிவை கொண்டதாகும். இந்த போரில் மராத்தியருக்கும் முகலாயருக்கும் கிடைத்த மிகப்பெரிய தோல்வி இந்தியாவில் ஆங்கிலேய அரசு காலூன்ற வழிவகுத்தது. இப்போ 2 பேருக்குமே பிரிட்டிஷ் கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, முகலாயர்களும் தோத்துட்டாங்க, மராத்தியர்களும் தோத்துட்டாங்க. அதுதான் 3ஆம் பானிபட் போர். ஓகேங்களா, 1761. சரிங்களா. 4th கொஸ்டின் பாருங்கள். மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிடையாது, பாலாஜி விஸ்வநாத் அவர்கள். ஏன்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பேஷ்வா ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா ஷாஹுஜி அவர்கள் தான் பேஷ்வா நியமிப்பாங்க. ஓகேங்களா. பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி என்பவர் சிவாஜியின் அமைச்சரவின் அஷ்டபிரதான அமைப்பில் முதன்மையானவர்கள். 18ஆம் நூற்றாண்டில் பேஷ்வாக்கள் அதிக அதிகாரங்களை பெற்று ஆட்சி புரிந்தனர். அதில் பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் என்பவர் ஆற்றல் மிகுந்த முதல் பேஷ்வர் ஆவர். ஸோ ஆன்சர் இதுக்கு பாலாஜி விஸ்வநாத். இதில் ஏதாவது உங்களுக்கு முரண்பாடு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. ஓகேங்களா. நமக்கு புக்கில் பாலாஜி விஸ்வநாத் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, 5th கொஸ்டின் போயிடலாம். 3ஆம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் அப்படின்னா, ஸோ 3ஆம் பானிபட் போரில் 2 பேருமே தோத்துடுறாங்கல்ல, மராட்டியர்களும் தோத்துடுறாங்க, முகலாயர்களும் தோத்துடுறாங்க. அதுக்கப்புறமா சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவர் மாதவ் ராவ். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், 1771ஆம் ஆண்டு பாஜிராவின் மகன் மாதவ் ராவ் பேஷ்வாவின் இளைய சகோதரர் ரகோபவன் ஆட்சியில் பேஷ்வா ஆக பதவியேற்றார். பானிபட் போரில் இழந்த மராத்திய அதிகாரத்தை மீட்க மாதவ் ராவ் முயன்றார். ஸோ மாதவ் ராவ் தான் ஆஃப்டர் 3rd பானிபட் போர் முடிஞ்சதுக்கப்புறமா பொறுப்பேற்ற அமர்ந்தவர், சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யாருன்னா மாதவ் ராவ். ஓகேங்களா. அவர் யாருடைய மகன்னா பாலாஜி பாஜிராவுடைய மகன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தவறான பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. இதில் எது தவறாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது சரி கேட்கல, தவறான பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. எது தவறாக பொருந்தி இருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ எது தவறாக பொருந்தி இருக்கு அப்படின்னா 3, 4 தான் தவறாக பொருந்திருக்கு. ஃபஸ்ட்டு 2 கரெக்டு தான். அஷ்டபிரதான் 8 அமைச்சர்கள் குரு, இதுவும் கரெக்டு தான். சர்தேஷ்முகின்றது ஒரு டேக்ஸ் வரி தான். ஓகேங்களா, பிரதேச வரி, இதுவும் கரெக்டு தான். சவுத் அப்படின்றது கஸ்டம் வரின்னு போட்டிருக்காங்க, அது தப்பு. அமத்தியா அப்படின்றது வெளிநாட்டுத்துறை அமைச்சர்னு போட்டிருக்காங்க, தப்பு. அமத்தியா ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா, அமத்தியான்றது ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, ஸோ நம்ம இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், அமத்தியா நிதி அமைச்சர். அமத்தியா நிதி அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, ஸோ அப்போ 3, 4 தப்பாக பொருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த சவுத் சர்தேஷ்முகி, ஓகேங்களா, இந்த 2தோடைய டேக்ஸ் என்ன சொல்லுது அவங்களுடைய சிவாஜி பீரியடில் இந்த டேக்ஸ் வாங்கியிருக்காங்க. அது என்ன டேக்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். அரசு வசூலிக்கும் வருவாய் தேவைகளுக்கு போதுமானதாக இல்லாத நிலையில் சவுத் சர்தேஷ்முகி என 2 வரிகளை தனது சாம்ராஜ்யத்தின் அண்டை பகுதிகளின் முகலாய மாகாண்களிடமிருந்தும் பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பகுதிகளிலிருந்தும் சிவாஜி வசூலித்தார். ஸோ இந்த சவுத்து சர்தேஷ்முகின்ற ஒரு வரி யாருக்கெல்லாம் போடுறாருன்னா முகலாய மாகாண்கள், அதுக்கப்புறமா பிஜப்பூர் சுல்தான்னு, அதுக்கப்புறமா அவர் கைப்பற்றியப்பட்ட ஒரு சில பகுதிகளுக்கு இந்த சவுத் அண்ட் சர்தேஷ்முகி போடுறாரு. மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்தின் வருவாயில் 4/1 பங்கு சவுத் என வசூலிக்கப்பட்டது. ஸோ அவர் கைப்பற்றிப்பார்ல அந்த மாவட்டத்துக்கெலாம் அவங்களுடைய வருவாயிலிருந்து 4/1 பங்கு வரி கொடுக்கணும். ஓகேங்களா, அதுதான் சவுத்து. சர்தேஷ்முக் என்ற தகுதியின் காரணமாக சிவாஜி தனது கூடுதல் வருவாயில் 10% சர்தேஷ்முகி என்னும் வரி மூலம் பெற்றார். இதில் என்னென்னா தேஷ்முக்கள் பிரதம தலைமையான தேஷ்முக் திகழ்ந்தார். மரபு வழியாக தனது நாட்டின் சர்தேஷ்முகாக சிவாஜி விலகினார். சர்தேஷ்முக்னா ஆல்ரெடி நிறைய வச்சுருப்பாங்க, அவங்களுடைய வருமானமே நிறைய இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கூடுதலாக 10% என்னவா பண்ணுறாரு, சர்தேஷ்முகி அப்படின்ற ஒரு வரி மூலம் அவங்கக்கிட்ட இருந்து பெறாரு. ஓகேங்களா, அவ்வளோதான்.
ஸோ இதனால் அவர் வந்து என்னென்ன நாட்டின் சர்தேஷ்முகாக சிவாஜி விளங்கினார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இதுதான் வந்து சர்தேஷ்முகி அண்ட் சவுத். ஓகேங்களா? பிரதேச வரி. ஓகே, சவுத்துன்றது வந்து சுங்க வரி இல்லை, கஸ்டம் வரி இல்லை, அது வந்து மாவட்டத்துடைய வருவாயிலிருந்து நம்ம நான்கில் ஒரு பங்கு வந்து நம்ம கொடுக்கறது தான். சரிங்களா? சவுத்து. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிவாஜியின் வாரிசுகளை சரியாக காலை வரிசைப்படுத்துக. ஸோ சிவாஜி உன்னோட சக்ஸஸர்ஸ், ஓகேங்களா, வாரிசுகளை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஆக்சுவலி என்ன ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா சாம்பாஜி வருவாங்க. சாம்பாஜிக்கு அப்புறமா வந்து முதலாம் ராஜாராமுக்கு அப்புறமா இரண்டாம் சிவாஜிக்கு அப்புறமா முதலாம் ஷாஹு, கடைசியாக ராம்ராஜா. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், இது நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் விட்டுருங்க, நமக்கு தேவையில்லாதவங்க. ஃபஸ்ட்டு தேவையில்லாதவங்கன்னா இவங்க அப்பா. ஓகேங்களா? ஜீஜாபாய்க்கு வந்து அவர் வந்து மகனாக பிறக்கிறாரு சிவாஜிக்கு வந்து 2 ஒய்ஃப் இருக்காங்க. ஒன்று வந்து சாய்பாய், இன்னொன்று வந்து சோயராபாய். ஓகேங்களா? அவங்களுக்கு சாய்பாய்க்கு பிறந்தவங்க தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பாஜி. ஓகேங்களா? இவங்களுக்கு சோயராபாய்க்கு பிறந்தவங்க தான் வந்து முதலாம் ராஜாராம். ஸோ ஃபஸ்ட்டு சிவாஜி இறந்த பிறகு யார் வராங்கன்னா சாம்பாஜி வந்து பொறுப்புக்கு வராங்க. சாம்பாஜிக்கு அப்புறமா யார் வராங்கன்னா அவங்களுடைய ஸ்டெப் பிரதர் யார்? ராஜாராம். அவர்கள் வந்து பொறுப்புக்கு வராங்க. ஓகேங்களா? ஸோ ராஜாராமுக்கு வந்து 2 மனைவி இருக்காங்க, தாராபாய், ராஜஸ்பாய் அப்படின்ட்டு 2 மனைவி இருக்காங்க. தாராபாயோடைய மகன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சிவாஜி. ஓகேங்களா? ராஜஸ்பாயோடைய மகன் தான் வந்து சம்பாஜி 2. ஓகேங்களா? இரண்டாம் சம்பாஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிவாஜி வந்து இங்கே ராஜாராம் வந்து இறந்த பிறகு யார் வந்து பொறுப்பில் வராங்கன்னா இரண்டாம் சிவாஜி வராரு. தாராபாயோட சேர்ந்து வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா சாம்பாஜியோடைய மனைவி பேர் வந்து ஏசுபாய். அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் வந்து ஷாஹு. ஓகேங்களா? இவங்களை என்ன பண்ணிடுறாங்க வந்து முகலாயர்களில் வந்து அவுரங்கசீப் வந்து கைது பண்ணிடுறாரு. ஓகேங்களா? அந்த பீரியடில் இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, மன்னராக மாறிடுறாங்க. தாராபாயோடைய தலைமையில் வந்து இரண்டாம் சிவாஜி வந்து சத்ரபதியாக மாறிடுறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க அவுரங்கசீப் அங்கே வந்து இறந்த பிறகு இவங்க விடுவிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? விடுவிக்கப்பட்டு ஷாஹுஜி வந்து நெக்ஸ்ட் வராரு. சிவாஜி 2க்கு அப்புறமா யார் வராரு? ஷாஹுஜி வராங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஷாஹுஜிக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து கடைசியாக வந்து யார் வராங்கன்னா ராம்ராஜான்றது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஹுஜியோடைய தத்து பிள்ளை தான் வந்து ராம்ராஜா. ஓகேங்களா? ஸோ இதுதான் கதை. ஓகே, இதை வச்சு தான் அங்கே காலவரிசை நம்ம படுத்துகிறோம். ஓகே, ஷாஹுஜி மறைந்த பிறகு ராம்ராஜா வந்து என்ன பண்ணுறாங்க, அரியணை ஏறுறாங்க. அவர் பேஷ்வாக்கள் சாஹுதான வந்து பேஷ்வாஸை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. பேஷ்வாக்களின் ஒப்பந்தத்தை எட்டியதால் தலைமை பொறுப்பை அடைந்தார். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஷாஹுஜி வந்து யாரை வந்து கைக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்கன்னா தாராபாய் ராம்ராஜாவை வந்து கைக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் ராம்ராஜா வந்து என்ன பண்ணிடுறாங்க, பேஷ்வாவோட தலைமை பொறுப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால தாராபாய்க்கு ஏமாற்றம் வந்துடுது. அதனால் 1961 தாராபாய், 1977 ராம்ராஜா ஆகியோர் மரணம் அடைந்தனர். 2 பேருமே வந்து அவங்க மரணம் அடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ராம்ராஜின் தத்து புதல்வரான இரண்டாவது ஷாஹு. ஓகேங்களா? இரண்டாவது ஷாஹு 1808 வந்து மரணம் அடையவும் அவருக்கு பெயருக்கு மன்னராக ஆட்சியில் இருந்தார். அவரது மகன் பிரதாப் சிங் வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகினாரு, அரியணை ஏறுறாங்க. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வராங்க. பிரதாப் சிங்க்கு அடுத்து வந்து யார் வராங்க அப்படின்னா அவரது இளவல் சாஜி அப்பா சாஹிப், அதாவது இரண்டாம் சாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இளவல்னால் என்னென்னா ஹாஃப் பிரதர் அப்படின்ட்டு, இல்லைனா ஸ்டெப் பிரதர், அதுதான். அவங்க வந்து இரண்டாம் சாஜின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அடுத்து வந்து யாருமே வந்து ஆள்வதற்கு யாருமே இல்லை. இரண்டாம் சாஜியோட மராத்தியருடைய இது வந்து முடியுது. ஓகேங்களா?
ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தஞ்சாவூரின் முதல் மராட்டிய அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கோஜி. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து மராட்டியர்கள் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா வெண்கோஜி. மதுரை நாயக்கர் மற்றும் தஞ்சாவூர் நாயக்கர் இடையே நிலவிய பகை கடைசியில் 1673 தஞ்சாவூரில் நாயக்க ஆட்சி முடிவுற செய்தது. ஸோ அப்போ தஞ்சாவூரில் நாயக்கர் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறமா மராட்டிய தளபதியான வெங்கோஜி தன்னை அரசராக அறிவித்தார். எப்போ? 1676 வெண்கோஜி தான் வந்து தம்மை அரசராக அறிவித்தார். ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து மராத்தியர் ஆட்சி தஞ்சாவூரில் துவங்கியது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிவாஜியின் ஆன்மீக குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்தாஸ். ஓகே, மத துறவிகளாக விளங்கிய ராம்தாஸ் துக்காரம் ஆகியோரின் சிவாஜியின் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். துறவி ராம்தாஸ் அவர்களை சிவாஜி தனது குருவாக ஏற்று மரியாதை செலுத்தினார். ஸோ அவருடைய ஆன்மீக குரு யாருன்னா ராம்தாஸ். ஓகேங்களா? ராம்தாஸ் எழுதிய ஒரு நூல் தான் வந்து தசபோதா. ஓகேங்களா? ராம்தாஸ் எழுதிய ஒரு நூல் தான் வந்து தசபோதா. ஓகே, ஸோ இதோடு வந்து நம்ம இந்த வீடியோ பதிவை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் இதனுடைய கண்டினியூவேஷன் இருக்கும். ரெண்டுத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடியுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மராத்தியர்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக முடிஞ்சதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ பதிவுமே இன்றைக்கே வந்துடும். ஸோ பார்த்து முடிச்சிடுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து ராங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. நன்றி.